ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப நேரம் ஒருத்தர் தூங்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஸோ இப்போ டாக்டர் 8 மணி நேரம் தூங்க சொல்கிறாங்க குறைஞ்சது. ஆனால் 8, 9, 10 அவ்வளோ நேரம் தூங்கினா என்ன ஆகும்? இன்னும் ஒரு படி மேலே போய் 12 மணி நேரம், ஏன் அந்த 24 மணி நேரமே தூங்கினா என்ன ஆகும்? அப்படியே ஒரு வாரக்கணக்காக மாதக்கணக்காக தூங்கிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு டவுட் ஆகிடும். அல்லது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ சமீபமாக அப்படி ஒரு நோய் கூட வருது, தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஜென்ரலாக அப்படி தூங்குறவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே தூங்கிட்டு இருப்பாங்க, எப்பயாச்சும் எழுந்திருப்பாங்க, மறுபடியும் தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நோயும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது அப்படி தூங்குறது எந்த விதத்திலும் நல்லது கிடையாது. அவங்களால எதையுமே சாதிக்கவும் முடியாது இல்லையா? கோமாவில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் ராமாயணத்தில் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் அப்படி தூங்கக்கூடிய பழக்கம் உள்ளவன். 6 மாதம் தூங்கிட்டு இருப்பான், 6 மாதம் முழிச்சிட்டு இருப்பான். ஸோ அப்படி நிஜமாக ஒருவரால் இருக்க முடியுமா? 6 மாதம் தூங்குறது, 6 மாதம் முழிச்சிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை இருக்குது. அது என்னென்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏந்திரிப்பான், கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான், மறுபடியும் அவன் ஏந்திரிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், பசி அடங்கா பசி. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு அசுர குணத்துடைய ஒரு வெளிப்பாடு, உச்சக்கட்ட வெளிப்பாடு. எந்த நேரமும் சாப்பிட்றதும் தூங்குவதுமாக என் நேரத்தை கழித்தேனே அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ 6 மாதம் கண்டிப்பாக யாரும் தூங்க மாட்டாங்க. பட் சாப்பிட்றதுக்காகவும் தூங்குறதுக்காகவும் அல்லது ஒரு புலனின்பம் அதிலே மூழ்கி கிடக்கிறது, காமம், சாப்பிட்றது, இந்த மாதிரி. இதில் என்ன ஆகும்னா, இந்த புலனின்பம், குறிப்பாக காமம், இதில் எந்த அளவுக்கு மனிதன் அதிகமாக மூழ்கிறானோ அந்த அளவுக்கு அவன் தூங்குகிற நேரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அவனுடைய உடம்பே அந்த மாதிரி மாறிடும். அவ்வளோ நேரம் தூங்கலை அப்படின்னா டாக்டர் சொல்கிற மாதிரி 8 மணி நேரமாவது தூங்கணுன்றதெல்லாம் இப்போ வர விஷயம். 8, 10 மணி நேரம் அப்படி ஆக்கிட்டாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் 6 மணி நேரம் தான் படிச்சிருக்கிறோம். இப்போ 8 மணி நேரம் அப்படின்றாங்க. ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு பலகீனமாக ஆகுது. ஆனால் எப்போவுமே மனிதன் இப்படி தூங்கிட்டு இருந்தது கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா, வெறும் 4 மணி நேரம்தான் தூங்கினாங்க மனிதர்கள் ஆரம்பத்தில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த சொர்க்கமாக இருக்கும்பொழுது மனிதர்கள், அங்கேயும் மனிதர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்ததுனால நம்ம தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். எங்கேயும் போகலை, மறுஜன்மம் எடுத்து தெய்வீக குணத்தில் இழந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அசுர குணத்தில் மூழ்கி கிடக்கிற நாம தான் ஒரு காலத்தில் தேவதையாக இருந்தோம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அது வரைக்கும் எங்கே இருந்தார்னா, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருந்தார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் அங்கே தான் இருந்தோம். உடம்பில் வரும்போது புருவமத்தியில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உடல் இல்லாமல் இங்கே தான் இருந்தோம். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். இப்போ இறைவன் அவரை பற்றி அறிமுகம் கொடுத்துட்டாரு, ஆத்மாக்களாகி நம்மை பற்றி அறிமுகம் கொடுத்தாரு. உடம்பு நாம் கிடையாது. சொர்க்கத்தில் அப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் அவ்வளோ அழகான ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் மனம் கொஞ்சம் கூட சலனமாகலை. திருமணம், குழந்தையெல்லாம் பிறக்கும், ஆனால் காமத்தினால கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருந்த நாம தான் இன்றைக்கி இப்படி ஆகியிருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கும்பகர்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலே மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் இதில் போட்டிருக்கிற எந்த கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. நடந்திருந்தால் அதுக்கு பேர் வரலாறு, புராணம் அல்லது வேதம்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் மறைப்பொருள்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி ஒரு கதை வடிவத்தில் சொல்ல இருக்குது. அந்த மறைப்பொருளை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும்
வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறோம். பைபிள், குரான் ஆகட்டும், இந்து மதங்களாக இருக்கட்டும். ஸோ அப்படி கும்பகர்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராவணன், அதாவது சீதையை கடத்திட்டு போயிடுறான் இல்லையா. ஸோ அப்போ சீதை ராவணனுடைய சிறையில் இருக்கும்போது ஒரு தடவை கும்பகர்ணன் ஏந்திரிக்கும்போது தம்பி மறுபடியும் தூங்க போகிறதுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிடணும் சீதையை அப்படின்ட்டு சீதையை அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்கிறான். ஸோ அந்த நேரத்தில் கும்பகர்ணனை பற்றி அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறான் ராவணன். என்ன சொல்கிறான்னா, கும்பகர்ணன் தான் என்னுடைய பலம். கும்பகர்ணன் இருக்கும் வரை எதிரிகள் என்னை தாக்க நடுங்குவாங்க அப்படின்றான். ஸோ யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் தூங்குறவனை எப்படி ஒரு பலம்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்படி ஒருத்தன் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினாலும் ஒன்று தான். எந்த நேரமும் தூங்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன்னா. தூங்கிட்டே இருக்கிறது எவ்வளோ நரக வேதனை அப்படிங்கிறது சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும். ரொம்ப ஆங்ஸைட்டி, எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது எந்த நேரமும் தூங்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது. எப்பயாவது எழுந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே போய் படுத்துருவாங்க டக்குன்னு. 24 மணி நேரம் இப்படியே இருப்பாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகி ஒரு டைமுக்கு அப்புறம் மாத்திரை விட்டுருவாங்க. மாத்திரை விட்டோடனே அது இன்னும் மோசமாக ஆகும். ஸோ இதை ஏன் கேட்குறேன்னா, தூங்குறது வரம் கிடையாது, சாபம். அப்படி இருக்கும்போது இங்கே அவன்தான் என்னுடைய பலம் அப்படின்ட்டு ராவணன் சொல்கிறான். அப்படின்னா ராவணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கும்பகர்ணன் எப்படி பலம்னு உங்களுக்கு தெரியும். ராவணன்னா நமக்கு தெரிஞ்சது 10 தலை இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிஜமாக அப்படிலாம் நடந்த சம்பவம் கிடையாது. 10 தலை தூக்கிட்டு எவனும் இருக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? இப்போ அந்த 10 தலை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவன் சொர்க்கத்தில் கிடையாது. யாருக்குள்ளேயுமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கிடையாது. காரணம், அவங்க ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஆத்மா பூர்வமத்தில் இருக்கனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அப்படி இருப்பாங்க சொர்க்கத்தில். ஆனால் 2500 வருடம் கழிச்சு ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைப்பாங்க. ஆத்மா நினைக்கும் போது சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். எப்போ உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்போ ஆத்மாவிலிருந்து அந்த ஆனந்தம் கட்டாயிடும். அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடணும். அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிடுறாங்க. ஏன்னா உடல்னு நினச்சிட்டாங்க, உடல் மூலமாக ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஆத்மா தான் நம்ம உண்மையிலே இல்லையா? பல உடலை எடுப்போம், ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம். ஆனால் மற்றபடி இந்து மதத்தில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி அப்படியெல்லாம் கிடையாது. விலங்குகளாலும் பிறக்க மாட்டோம், மனுஷனாக தான் பிறப்பான். ஆனால் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான். ஸோ அப்போ 2500 வருடம், இது 5000 வருட காலச்சக்கரம், ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதில் 2500 வருடம் நான் ஆத்மான்றது ஞாபகம் இருக்கும். அடுத்த 2500 வருடம் நான் ஆத்மான்றதே மறந்துடும். தன்னையே மறந்த நிலை தானே தூக்கம் இல்லை? தூக்கத்தில் எல்லாத்தையும் மறந்து தானே தூங்குறோம். அந்த மாதிரி நான் ஆத்மான்றதே மறந்ததுனால தான் இதுக்கு பேர் பிரம்மாவின் இரவுன்னு கீதையில் இருக்கும். இந்த நரகத்துக்கு பேர் அதாவது சத்தியுக திரேதாயுகம் ரெண்டும் சேர்ந்து சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் ரெண்டும் சேர்ந்து நரகம். ஆனால் வேதங்களை தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம் ஒவ்வொரு யுகத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடையாது, மொத்தமே 5000 வருடம் தான். சமமாக 4ஆக பிரிங்க. அதில் பாதி சொர்க்கம், பாதி நரகம். இப்போ பாருங்கள், இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும்போது நான் ஆத்மான்ற விழிப்புணர்வில் இருக்கிறோம். அடுத்தது ஆத்மான்றதை மறந்து உறக்க நிலைக்கு போகிற நாம தான் அந்த கும்பகர்ணன். ஸோ இந்த ஒரு கல்பத்தில் நடக்கிறத அங்கே ஒரு வருஷமாக எடுத்துகிட்டு வருடத்தில் பாதி முயற்சிட்டு இருப்பான், பாதி தூங்கிட்டு இருப்பான் அப்படின்றாங்க. சரி, இப்போ கும்பகர்ணன் தான் எனக்கு பலம், எதிரிகள் யாரும் என்னை தாக்க முடியாது, பயப்படுவாங்க அப்படின்னு ராவணன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ராவணன் இந்த 5 விகாரம் தான். இந்த 5 விகாரமே எப்போ வருது? நான் உடம்புன்னு நினச்சா தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மான்றதை மறந்துடுங்க. இப்போ உடம்புன்னு நினைக்காம காமம் வருமா? சொர்க்கத்தில் ஆண்கள் பெண்கள் அவ்வளோ அழகிய உடல் இருக்கும்.
ஆனால் காம வயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இருக்கும். திருமணம், குழந்தையெல்லாம் பிறக்கும். ஆனால் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு கணவன் மனைவி நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பமாவாள், காமத்தினால் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் சொர்க்கம். அதனால் காமம்னா என்னென்னே தெரியாது. அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க தூய்மையாக இருந்ததுக்கு. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல்னு வரும்போது தான் உடலில் மயங்குறாங்க. அப்படி உடலில் மயங்கும் பொழுது தான் காமம் வரும், பற்று வரும். அதை தொடர்ந்து அப்படியே கோபம், பேராசை, அகங்காரம், இதெல்லாம் அதோடைய குழந்தை குட்டிங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ குழந்தை குட்டிங்கன்னெலாம் சகோதரர்கள்னு சொல்லலாம் ராவணனுக்கு. அதனால தான் அங்கே அந்த குடும்பம் தான் சண்டை போடும். பாருங்களாம், ராமரோட சண்டை போடுறது பார்த்திங்கன்னா குடும்பம் தான் சண்டை போடும். அவருடைய தம்பிங்க போவாங்க, குழந்தைங்க போவாங்க, கடைசியாக தான் ராவணன் போவார். அந்த ராவணன்றது காமம், அதுதான் மிகப்பெரிய எதிரி. ஸோ அதை கடைசியாக வெல்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ உடல்ன்ற உணர்வில் வருவது தான் உறக்கம். நான் ஆத்மான்றதை மறந்த நிலை தான் உறக்கம். அப்படி உறக்கமாக இருக்கிறது தான் ராவணனுக்கு பலம். ஏந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ராவணனுக்கு பலம் கிடையாது. ஸோ அதனால தான் தூங்குறவனை என்னுடைய பலம் அப்படின்ட்டு ராவணன் சொல்கிறான். ஸோ இதையெல்லாம் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் கொடுக்கறதுனால இந்த ஞானம் தெரியும். ஒரு வயோதிகர் உடம்பில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் எல்லா பிரம்மகுமாரி சென்டர்லேயும் இந்த ஞானம் ஃப்ரீயாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் கூட, ஏன்னா இப்போ நிறைய பைபிளில் போடுறோம், குரான் போடுறோம், வெவ்வேறு சேனல். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம போடுற எல்லா வீடியோவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதுலேயுமே கூட பின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக. ஸோ அதை பாருங்கள். அன்னன்னைக்கு போடுற வீடியோக்கள் கூட முடிந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுறோம். விருப்பமுள்ளவர்கள் பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் ஆத்மான்னு பரமாத்மாவை நினைக்கணும். அதுதான் மெயின். எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா எழுந்திருக்கும். உடல் உணர்விலிருந்து ஏந்திரிச்சு ஆத்ம உணர்வில் நிலை பெறும். ஸோ இதைத்தான் கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன? அதாவது தான் யாருன்றதே மறந்து அவங்க ஒரு பணத்தோடையே ஒப்பிட்டுட்டாங்க இல்லையா? அவங்க இறந்துட்டால் மறுஜன்மம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீ இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான்ற மாதிரி நரகத்தில் மனிதர்கள் எல்லோருடைய நிலையும் இல்லையா ஒரு மயக்கத்திலே இருக்குது. ஸோ அதை உறக்கம்னு சொல்லலாம், செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கடைசியில் எழுப்புறார். அதாவது அந்த உறக்கம் செத்து போன மாதிரி இருக்குது. 6 மாதம் தூங்கினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அப்படியே மரணம் நிரந்தரமாக இருக்கிறான், கடைசியில் எழுப்புவான், கடவுள் எழுப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு தான் எல்லா மதமும் சொல்லுது. நரகம் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது. அப்படி வேறு எங்கேயோ இருந்தால் செத்த உடனே டக்குன்னு அங்கே போக வேண்டியதானே? ஏன் கடைசியில் கடவுளை எழுப்பணும் இல்லையா? ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது உடல் உணர்வின் தூக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள எழுப்புகிறாங்க. அதே இந்து மதத்தில் பாருங்கள், விஷ்ணு படுத்துட்டு இருப்பார் அவரும் இல்லையா? படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய வயிற்றில் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும். தாமரை கொடி மேலே பிரம்மா உட்காந்துட்ருப்பார். ஸோ அப்போ படுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அது தூக்கம்னு சொல்லலாம், மரணம்னு சொல்லலாம். அப்போ எழுப்பும்பொழுது பிரம்மாவாக எழுந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விஷ்ணுவாக சொர்க்கத்தில் இருப்பாங்க. அவங்களே மறுஜன்மம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் யாரோ ஒரு வயோதிகராக இருப்பார். அவர் உடம்புல இறைவன் அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் தான் சொல்கிறார், நீ தான்ப்பா விஷ்ணுவாக இருந்த, மீண்டும் விஷ்ணுவாக ஆக போகிற. ஸோ விஷ்ணுவாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, ஆத்ம உணர்வில் இருந்தேன். அதே மாதிரி இப்பயும் ஆத்ம உணர்வில் வரணுன்னா, உன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ சாதாரண மனிதன் தான் நாராயணன் ஆகிறாங்க. அதான் நரன் நாராயணன் அப்படின்னு கோயிலே இருக்கும். நரன்னா கலியுகத்தின் சாதாரண மனிதன் நாராயணனாக மாறுகிறான். மாறினவர் கடவுள் இல்லை, அவர் அப்படி மாற்றின சிவபெருமான் தான் கடவுள்.
ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.